ஓம் சாந்தி. அடுத்ததா சச்சின் பாயோட கிளாஸ் இரண்டாவது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். அன்பினுடைய பல ரூபங்கள், அதனுடைய வகைகளை பற்றி பிரதர் சொன்னார். அடுத்ததா 5க்கு 5 விதி, அதை பற்றி இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த 5க்கு 5 விதி தெரியும் அல்லவா? இது அந்த விதியின் இரண்டாவது படியாகும். 5-5 விதி முதல் விதி என்னவென்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 5 4 3 2 1 என்று தொடங்கி. இப்போது இது ஒரு புதிய விதி. சுய மரியாதைக்காகவோ அல்லது இப்போது இல்லாவிட்டாலும் பின்னர் சொல்வதற்காகவோ நான் ஒரு மகத்தான ஆத்மா என்பது போன்ற ஒன்றை 5 முறை படியுங்கள். எனவே இந்த வரியை 5 முறை எழுதுங்கள். முடிந்தது. 5 முறை படிக்கணும், 5 முறை எழுதணும். முதல் படி, இரண்டாம் படி, அந்த வரியை 5 முறை சத்தமாக படியுங்கள். நான் ஒரு மகத்தான ஆத்மா. மூன்றாம் பகுதி, அதை மனதிற்குள் 5 முறை நினைவு கூற முயற்சிக்கவும். மனதிற்குள் அதை உச்சரிக்கவும். நான் ஒரு மகத்தான ஆத்மா. எனவே இது 5 விதி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எழுதுகிறீர்கள், நீங்கள் சத்தமாக பேசுகிறீர்கள், இது நடக்கிறது என்பதை நினைவில் கொள்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒன்றை உச்சரிக்கும் போது, உங்கள் உறுதிமொழிகளை பல முறை கூறும்போது அது மூளையில் பதிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஸ்தாபக ஜனாதிபதியான பெஞ்சமின் பிராங்க்லின் மிகவும் ஏழையாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஏழை சிறுவன். அவர் ஒரு பள்ளியில் வேலைக்காரனாக பணிபுரிந்தார். கல்வி கற்க அவரிடம் பணம் இல்லை. அதனால் அவரது வேலை என்ன? 2 வகுப்புகளுக்கு இடையில் மணியை அடிப்பதுதான் அவரது வேலை. அதனால் மணியை அடிக்கும் போது, நான் பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு நாள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாவேன். நான் பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்காவின் ஜனாதிபதியாவேன். நான் பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்காவின் ஜனாதிபதியாவேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். மனதிற்குள் கோஷமிடும். கல்வியறிவற்ற ஒரு சிறுவன் தவிப்பு. திரும்ப திரும்ப பிரபஞ்சம் அது உங்கள் வார்த்தைகளை கேட்டு அதை உண்மையாக்க சதி செய்கிறது. அது அதை உண்மையாக்க விரும்புகிறது. நீங்கள் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்கிறீர்கள். அந்த நோயும் வருகிறது. என் வலது கையில் வலி இருக்கிறது என்கிறீர்கள். இப்போது வலி இல்லை. ஆனால் மாலைக்குள் வலி வர ஆரம்பிக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். என் தலை கனமாக இருக்கிறது. உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். எனவே வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நிஜமாகின்றன. எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை. அவை நிஜமாகின்றன. எண்ணம் என்பது ஒரு பொருளை போன்றது. எண்ணங்கள் பொருட்கள். எனவே எண்ணம், சக்தி, சொல் சக்தி மற்றும் மன உறுதி, இவையே அந்த 3. இது மனசக்தி. எனவே நீங்கள் மனசக்தியை வளர்க்க தொடங்குகிறீர்கள். மனதில் ஒழுக்கம். நீங்கள் உடற்பயிற்சி செய்தாலும் சரி, ஓடினாலும் சரி. எனவே இந்த கதையின் 3வது பகுதி ஆத்மீக நிலை. ஆத்மீக நிலை என்பது ஆன்மீக பயிற்சிகள். நீங்கள் உடலிலிருந்து வெளியேறி உடலுக்குள் வருகிறீர்கள். வெளியே சென்று மீண்டும் உடலுக்குள் வருவது முதல் பயிற்சி. இரண்டாவது, ஒளிக்குள் வந்து ஒளியை கடந்து செல்வது. நீங்கள் மௌனமாகிறீர்கள். பிறகு வந்து பேசுகிறீர்கள். மீண்டும் மௌனமாகிறீர்கள். அடுத்தது இவ்வுலகில் இருப்பது. இவ்வுலகிற்கு வெளியே இருப்பது. இயக்கு, நிறுத்து, இயக்கு, நிறுத்து. ஆக இவைதான் 3 முக்கிய விஷயங்கள். இன்னும் சில உள்ளன. அதாவது வெளிப்படாதது, வெளிப்பட்டது என்பது போல. இந்த தருணம் வெளிப்பட்டது மற்றும் வெளிப்படாதது. மேலும் உங்கள் அனைவருக்கும் கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம் உடல், மனம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய 3மே இதில் அடங்கும். அடுத்த 6 மாதங்களுக்குள் உங்கள் ஒவ்வொருவரும் ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற வேண்டும். அதற்காக ஒரு டைரியை உருவாக்குங்கள். தினமும் ஒரு டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள். 5 புதிய ஆங்கில வார்த்தைகளை எழுதி அவற்றின் அர்த்தத்தை உங்கள் மொழியில் எழுதுங்கள். 1. ஒரு பக்கத்தை ஆங்கிலத்தில் சத்தமாக படியுங்கள். ஆங்கில பேச்சுக்களை கேளுங்கள். ஆங்கில கதைகள், ஆங்கில சொற்றொடர்கள், ஆங்கில உச்சரிப்புகளை கேளுங்கள். இது ஆழ்மனதிற்கான ஒரு நிலை பயிற்சி. நீங்கள் ஒரு மொழியை கற்க விரும்பினால் முதலில் அதை கொலை செய்ய வேண்டும். கொலை, அழித்தல். ஒரு மொழியை கற்க வேண்டும் என்றால் நீங்கள் தவறுகள் செய்ய வேண்டும். கவலைப்பட வேண்டாம். பாபாவுடன் ஆங்கிலத்தில் தியானம் குறித்த உரையாடல்.
ஆக ஆங்கிலத்தில் தியானம், ஆங்கிலத்தில் பேசுதல், ஆங்கிலத்தில் உண்ணுதல், ஆங்கிலத்தில் கருத்து தெரிவித்தல், ஆங்கிலம் 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 என உங்கள் முழு மனதையும் ஆங்கில மொழியாலும் புதிய சொற்களாலும் புதிய உச்சரிப்புகளாலும் நிரப்புங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யத் தொடங்கியதும் உங்கள் சிந்தனை முறை மாறும். பாபாவுடனான உங்கள் உறவு முறை மாறும். முரளியை உங்களால் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை நீங்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அடுத்து ஹிந்தியில் தேர்ச்சி பெறுங்கள். இது ஓராண்டு கால பயிற்சியாகும். முதல் 6 மாதங்கள் ஆங்கில பயிற்சி, அடுத்த 6 மாதங்கள் ஹிந்தி பயிற்சி. நீங்கள் மொழியின் மீது பற்று கொள்ள வேண்டும். இதை நீங்கள் உணர்ந்து கொண்ட பிறகு இது மொழியை பற்றியது மட்டுமல்ல, இது மனதை பற்றியது. நீங்கள் உங்கள் சம்ஸ்காரங்களை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளீர்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் மனதிற்குள் பலவிதமான சலனங்களும் குழப்பங்களும் எழும். ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள். படிப்படியாக நீங்கள் ஒரு புதிய உலகத்திற்குள் அடியெடுத்து வைப்பீர்கள். இப்போது இந்த சகோதரிக்கு 2 மொழிகள் தெரியும். அதனால்தான் அவர் இங்கே அமர்ந்து மொழிபெயர்ப்பு செய்ய முடிகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். திடீரென்று உங்கள் உணர்ச்சிகள் நிலையான தன்மையை அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மனதில் உள்ள சில கேள்விகளுக்கு பதில்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாட்காஸ்ட் கேளுங்கள், வகுப்புகளை கேளுங்கள், கதைகளை கேளுங்கள், வாசியுங்கள். குறிப்பாக உறக்க வாசியுங்கள். எதையாவது மிக மிக உரத்த குரலில் வாசியுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யும் போது உங்கள் உச்சரிப்பு திறன் மேம்படும். உங்கள் எழுத்து நடை மாறும். இவை அனைத்தும் உங்கள் ஆழ்மனதுடன் தொடர்புடையவையாகும். இந்த ஞானத்தை உங்களால் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இல்லையெனில் நாம் கிணற்றில் வாழும் தவளையை போன்றவர்களாகவே இருப்போம். கிணற்று தவளை கதையை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? கிணற்று தவளை கதை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அந்த தவளை கிணற்றிற்குள்ளேயே வாழ்ந்து வருகிறது. அந்த தவளை அந்த கிணற்றையே ஒரு பெருங்கடல் என்று நினைத்துக் கொள்கிறது. இதுதான் பெருங்கடல் என்று அது உறுதியாக நம்புகிறது. ஒரு நாள் உண்மையான பெருங்கடலிலிருந்து ஒரு தவளை அந்த கிணற்றிற்கு வருகிறது. பெருங்கடலிலிருந்து வந்த அந்த தவளை கிணற்று தவளையிடம், பெருங்கடல் எவ்வளவு பெரியது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறது. கிணற்று தவளை, ஆம், அது எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும் என்று பதிலளிக்கிறது. பின்னர் அது ஒரு சிறிய குதி குதித்து பெருங்கடல் இவ்வளவு பெரியதுதான் என்று சொல்கிறது. பெருங்கடலிலிருந்து வந்த தவளை, இல்லை, அது இவ்வளவு சிறியதல்ல என்று மறுக்கிறது. இப்போது இந்த தவளை மகிழ்ச்சியற்றும் கோபத்துடனும் இருக்கிறது. அது அங்கிருந்து சென்று விடுகிறது. இதுதான் பெருங்கடல். எனவே அது அங்கேயே தங்கிவிடும். ஆகையால் நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு மொழியை பேசும் சூழலில் பிறந்துவிட்டு அதிலேயே மட்டும் முடங்கி கிடந்தால் கிணற்றுக்குள் இருக்கும் அந்த தவளையைப் போலவே ஆகிவிடுவீர்கள். பிறகு இந்த உலகத்தை பற்றி நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனவே மொழி எனும் தடையை உடற்தெரியுங்கள். ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழி என்பதை உணருங்கள். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஒரு சிறிய குழுவை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் உரையாடி பழகும் ஒரு குழுவை உருவாக்குங்கள். ஒவ்வொரு ஞாயிறும் ஜூம் செயலி வாயிலாக இணையத்தில் இணைந்து 4 பேர் கொண்ட குழுவாக ஆங்கிலத்தில் உரையாடி பழகுங்கள். ஒருவர் பேசும்போது மற்றவர் அதை விளக்கி சொல்லலாம். இந்த முறையில்தான் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் நாம் ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைய முடியும். அத்துடன் தானாகவே பல புதிய விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்வோம். இறைவன் எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். அவரது ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் எதை மனதார சிந்திக்கிறீர்களோ அதுவே நிஜமாக மாறுவதை நீங்களே காண்பீர்கள். 5, 4, 3, 2, 1 தொடங்குங்கள். ஆக இப்படித்தான் இது செயல்படுகிறது. இப்போது மணி. சுகம் என்றால் மகிழ்ச்சி என்றும், சுக தேவன், தேவன் என்றும் பொருள். நல்லது. ஓம் சாந்தி.